யாரும் இல்லாட்டியும், யாரும் கேட்கறதுக்கு இல்லாட்டியும், தகப்பன் இல்லாட்டியும், தாய் இல்லாட்டியும், நமக்கு அவரே தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக பிதாக்களை காட்டிலும் அவர் மேலான தகப்பன், மேலான தகப்பன். அவரை போல நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல நேசிப்பதற்கு யாரும் இல்லை. நமக்கு தகப்பன் இல்லாட்டியும் சரி, தாய் இல்லாட்டியும் சரி, நம்மை நேசிக்கிற மேலான நேசர். அல்லேலூயா. மேலான நேசர். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நம்ம விசாரிக்கிறார், நம்முடைய குறைகளை விசாரிக்கிறார். விசாரிக்கிறவரான அப்படின்னாலே வேதம் சொல்லுகிறது. அவர் விசாரிக்கிற தேவன் ரொம்ப கனிவோடு கூட, பரிவோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம விசாரித்து நம்ம தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர் நடத்தி வருகிறார். தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்தி, எத்தனையோ நேரங்களில் தனிமையா இருந்துருப்போம். நீங்க அநேக சாட்சிகள் சொன்னீங்க. அப்புறம் அநேக நேரங்களில் தனிமையில ரொம்ப நேரம் கஷ்டப்படுங்க. அப்பா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பெரிதான பாரம் இருக்கும், பெரிதான ஒரு ஏக்கம் இருக்கும். உலகத்துல அநேக வேதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, என்னை போதிக்க, எனக்கு தகப்பன் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கலங்குற வேலையெல்லாம் என் ஆலோசகர், என்னை ஆலோசனை தந்து என்னை நடத்துகிற தேவன், தாயும் தகப்பனும் மேலான தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் பேசுவார். அதிகாலையிலே தட்டி எழுப்பி அவருடைய வசனத்தினாலே பேசி ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்துகிறது. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய அன்பை நினைக்கும் போதெல்லாம், அவர் நம்மை பாதுகாக்கிற விளைக்கும் போதெல்லாம் பாருங்க, நம்முடைய உள்ளம் அப்படியே பூரிக்கும். அவர் தேனிலும் இனிமையானவர். அல்லேலூயா. தேனிலும் இனிமையான தேவன். அவரை போல ஒரு நேசர்கள் அவருடைய அன்பை உணரும் பொழுது நிச்சயமாக அதை காட்டிலும் மதுரமானது ஒன்றுமே இருக்காது. அதை காட்டிலும் மதுரமாக ஒன்றும் இருக்காது. அவர் இனிமையானவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Taste and see that the Lord is good. நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேனிலும் மதுரமானவர். அல்லேலூயா. தேனிலும் மதுரமானவர், தேனிலும் மதுரமானவர், ருசிக்க ருசிக்க இன்பமானவர். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்மை மட்டுமாய் நடத்தி வந்தார். நிச்சயமாக இனியும் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, உங்கள் தேவனுக்கு அது லேசான காரியம். உங்கள் போராட்டங்கள் எல்லாம் லேசான காரியம், உங்கள் பிரச்சனைகள் லேசான காரியம், உங்கள் வியாதிகள், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஒரு லேசான காரியம். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக நிற்போம். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பவுல் சொல்லுவான், எந்நேரமும் அடிக்கப்படுறோம், எந்நேரமும் கொல்லப்படுறோம், வியாதி, வறுமை, வேதனை, நிந்தை, அவமானம், ஆனால் என்ன நேர்ந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, துன்பமோ, வியாதியோ, வேதனையோ, கொடுமையோ, ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. அவருடைய நேசம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. நேசம் மிகவும் பெரியது. நேசத்தினாலே நாம் நிறைந்தவர்களாகி ஒரு சின்ன ஒரு கோரச மாத்திரம் பாடி நாம் வாசகத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சொல்லலாமா? தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பில் கூட வந்தோம், ஏகோவாவே துதித்திட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பில் கூட வந்தோம், ஏகோவாவே துதித்திட வந்தோம், தூயவரே சுவரே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் அம்மே அது மகிழ்ச்சியை என்று துதித்திடவே. அம்மே சபை உம்மை துதித்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பில் கூட வந்தோம், ஏகோவாவே துதித்திட வந்தோம், தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பில் கூட வந்தோம், ஏகோவாவே
நேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாலே நிரம்பிட, தேவ வீட்டில் நன்மையாலே. ஹல்லேலூயா. அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். கடந்த வாரம் வந்தவர்களுக்கு தெரியும் அதே வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. இந்த வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. இதனால வார்த்தையை குறித்த தேவன் தொடர்ந்து போன வாரத்துல பேசினார். இந்த வாரத்துல ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவன் திருவை பாராட்டினார். கடந்த வாரத்திலே வந்தவர்களுக்கு அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன், புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கூட, என் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக அதிகமாய் பேசினதான காரியத்தை பார்க்க முடியும். நிச்சயமாக நீங்க அதை கேட்கணும் விரும்புனீங்கன்னா யூடியூப்ல இருக்குது, நீங்க அதை போய் பாருங்க. தேவன் நாம் வேரூன்றி வளர வேண்டும் என்று விரும்புகிறார். நான் வேரூன்ற வேண்டுமானால், நான் வேர் ஊன்றி நிலைத்திருக்க வேண்டுமானால், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றினமாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றினமாக, எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கும் பொழுது, நான் அவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கும் பொழுது தேவன் என்னை வளர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் எனக்குள்ளாக கிறிஸ்து இருப்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் என்றால் என்னுடைய வேர் ஆழமாய் வளரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய வேர் ஆழமாய் வளரும். அதை நான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது என்று சொல்லி நாம் ஆராய்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் கடந்த வாரத்துல. நீங்க பாருங்க, யூடியூப்ல கூட பார்க்கலாம். பாருங்க, இந்த மெக்கானிக்ஸ், இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வண்டியை நீங்க வெளியே ஓட்டிட்டு இருக்கலாம், நல்லா ஓட்டிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த சர்வீஸ்க்கு கொண்டு வரும்போது பாருங்க, அந்த மெக்கானிக் அதை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள நிறைய ஃபால்ட்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம். எப்போ தெரியும்னா வண்டி ஓட்டும் போது தெரியாது. என்னைக்கு திறந்து பார்க்கறாங்களோ அப்பதான் அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா, இவ்வளவு காரியங்கள் இருக்குதா. அப்போ எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும், நான் அவருக்குள்ளாக வேரூன்றி இருக்க வேண்டுமானால் எனக்குள்ளாக இருக்கிறதான கிறிஸ்து அல்லாத காரியங்கள், தேவன் அல்லாத காரியங்கள், என் தேவன் விரும்பாத காரியங்கள், என் தேவன் என் இருதயத்துக்குள்ளாக இருக்க முடியாத சூழ்நிலை என்னுடைய இருதயத்திலே ஏதாவது இருக்குமானால் அதை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் சரி செய்து எனக்குள்ளாக தேவன் ஒவ்வொரு நாளும் உருவாக, எனக்குள்ளாக தேவன் ஒவ்வொரு நாளும் உருவாக. பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாக நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொல்றாரு. உங்களுக்குள்ளாக உருவாக, எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். நான் அவருக்குள்ளாக வேறொன்றும் பொழுது நான் செழித்து வளர்கிறவனா இருப்பேன். அப்போ எனக்குள்ளாக கிறிஸ்து உருவாக, கிறிஸ்து இல்லாத காரியங்களை நான் ஒவ்வொன்றையும் என்னை வாழ்க்கையை விட்டு என்னுடைய இருதயத்தை விட்டு நான் அகற்றி போடும் பொழுது தேவன் என்னை வளர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால பாருங்க, மீண்டுமாக அந்த வேரை குறித்ததான காரியங்கள் தான். வேர் இல்லாமைனாலே உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. வேர் இல்லாமைனாலே உலர்ந்து போயிற்று. நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். He is a creator. உருவாக்குகிற தேவன். வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார், அண்ட சராசரங்களை உருவாக்கினார், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். He is a creator என்று வேதம் சொல்கிறது. அவர் உருவாக்குகிற தேவன். அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதியுள்ள தேவன். அவர் இரட்சகராக பூமிக்கு வந்தார், ரட்சிக்கும்படியாக, இரட்சகராக. வேதம் சொல்லுகிறது அவர் நல்ல போதகராக இருக்கிறார். நல்ல போதகர், நல்ல மெய்ப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. நானே நல்ல மெய்ப்பர் என்று சொல்லுகிறதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் ஒரு இம்பார்ட்டன்டான காரியம், ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லு பாருங்க. அவர் ஒரு நல்ல தோட்டக்காரர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தோட்டக்காரராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிறதான தேவன், உங்களை என்னையும் தெரிந்தெடுத்ததான தேவன் ஒரு நல்ல தோட்டக்காரர், ஒரு கார்டனர் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கெல்லாம் தேயிலை தோட்டத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு இதை குறித்து நல்லா தெரிந்ததான காரியம் தான். ஒரு தோட்டக்காரன் என்று சொல்லும் பொழுது இந்த தோட்டக்காரனுக்கு இருக்கிறதான ஒரே ஆசை என்னன்னா, அவன் வச்சதான செடி, அவன் போட்டதான விதை அது வளர வேண்டும். அது நல்லா செழிப்பா வளர்ந்து
நல்ல கனிகளை கொடுத்து நல்ல பலனை கொடுக்கும் பொழுது அது அந்த தோட்டக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, தோட்டக்காரன் செடியை வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப எஜமானன் வந்து கேட்கிறாரு, இன்னும் இதுல கனி இல்லை, ஏன் இது இன்னும் இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு, இடத்தை ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கு, ஏன் வெட்டி போட வேண்டியதான்னு சொல்லும் பொழுது பாருங்க எவ்வளவு நல்ல தோட்டக்காரன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னா அதை குத்தி எது போடுவேன், அது பலனை கொடுக்கும். ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்மை அழைத்ததான தேவன், நம்மை தேர்ந்தெடுத்ததான தேவன் ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறாரு. எப்படியாவது இது வளராதா, எப்படியாவது இது வளர்ந்து செழித்து வளராதா, எப்படியாவது இது கொடுக்க வேண்டியதான கனியை கொடுக்காதா? தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் அதுதான். எல்லாரும் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களை தேவனும் எதிர்பார்க்கிற தோட்டக்காரனாகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு பாருங்க, இது வளரணும், இது செழித்து வளர வேண்டும், இது கனிகளை கொடுக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்கள்ல நாம் ஏதாவது தொழில் செய்தாலும், ஏதாவது பிசினஸ் பண்றோம்னா, ஏதாச்சும் வேலைகளை செய்யறோம்னா நமக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு தான், நான் செய்யறதான தொழில் அது வளரணும், அது செழிப்பா இருக்கணும், அதற்கான பலனை நான் அடைந்து கொள்ளணும், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தேவனும் அதே காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த நாம் நாட்டப்பட்டதான நாம், விதைக்கப்பட்டதான நாம் வளர்ந்து கனிகளை கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். ரெண்டு காரியங்கள் இருக்குது. அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அநேகர் தோற்று போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலர்ந்து போவதற்கான காரணம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறோம், தேவன் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய எதிர்பார்ப்புகளை விட்டு விடுகிறபடினாலே பாருங்க நம்முடைய தேவைகளும் சந்திக்கப்பட முடியவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சியும் அடைய முடியவில்லை. அநேக காரியங்கள், நம்ம ஒருவேளை பிசினஸ் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, இந்த தொழிலுக்காக அநேக நேரங்களை நாம் அதற்காக செலவிடுகிறோம், அதற்காக பிரயாசப்படுறோம், அதற்காக அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் நாம் வளரும்படியாக, நாம் செழிக்கும்படியாக, நாம் கனிகளை கொடுக்கும்படியாக அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார், ஏக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நாம் ஒரு பொழுதும் கண்டு கொள்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே, நம்ம தேடுற காரியங்கள் எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தேடுவோம், ரெண்டாவது இது, ஃபர்ஸ்ட் அது இது, முன்னாடி ரெண்டு காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம், நாம் விரும்புகிறதான வளர்ச்சி நமக்கு தேவை. ஆனால் நாம் கண்டுகொள்ளாத காரியம்னா தேவன் விரும்புகிறதான வளர்ச்சி எனக்குள்ளாக இருக்கிறதா? முதலாவது தேட வேண்டியது, முதலாவது தேட வேண்டும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். முதலாவது நான் தேவனுக்குள்ளாக ஆவியிலே வளருகிறவனா இருப்பேன். ஆனால் என்னுடைய பொருளாதார தேவைகள், நான் செய்யறதான பிசினஸ், நான் விரும்புகிறதான வளர்ச்சியை தேவன் தருகிறவனாக இருக்கிறான், எக்ஸ்ட்ராவா தருகிற தேவனாக இருக்கிறான். முதலாவது நான் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவனா இருப்பேன் என்று சொன்னால் தேவன் என்னுடைய வளர்ச்சியை அவர் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அநேக காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுறோம், நம்முடைய சொந்த காரியங்களுக்காக, நம்முடைய சொந்த முன்னேற்றத்துக்காக அநேகர் ஓடுகிறாங்க. ஆனா எங்க மிஸ் பண்ணிடுறோம்னா, தேவனை தேடுவதில்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை நட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்போ வளரும், எப்போ கனி கொடுக்கும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அதை நம்ம அலட்சியமா நின்றுட்டு நம்முடைய வளர்ச்சியை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் வேறு இல்லாதவர்களாய் மாறி போவோம். அல்லேலூயா. தேவன் நாம் வேறொன்றுகிறவராய் நிற்கும்படியாக விரும்புகிறார். வசனத்தை கூட வாசிங்க, சங்கீதம் 80ஆம் சங்கீதம், அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க. சாம்ஸ் 80 verse 8. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அல்லேலூயா. தேவன் எங்க இருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வராரு, அதை நாட்டுறாரு. எங்க இருந்து கொண்டு வராரு கேட்டீங்கன்னா, எகிப்தில் இருந்து. அல்லேலூயா. எகிப்தில் இருந்து. எகிப்து என்று சொல்லும் பொழுது அது அடிமைத்தனத்தை குறிக்கிறது, அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளா இருந்தார்கள். நாமும் ஒரு காலத்திலே உலகத்திற்கு, பாவத்திற்கு, உலக சிற்றின்பர்களுக்கு, மாயமான காரியங்களுக்கு அடிமைகளா இருந்தோம், உலகத்துக்கு அடிமைகளா இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம்.
அடிமைப்பட்டவர்களா இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். ஆனால் அந்த எகிப்திலிருந்து என்னை பிரித்தெடுத்ததான தேவன், அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை கொண்டு வந்து, அந்த எகிப்திலிருந்து என்னை கொண்டு வந்து என்னை தேவன் நாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாட்டுகிற தேவனாய், தாத்தச்சொடியா நாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அடிமைத்தனம். அல்லேலூயா. அதனால நம்ம அநேக சாட்சிகள்லாம் சொல்றோம். உங்களுடைய சாட்சி ஒரு மேலான சாட்சினா, ஒரு காலத்துல என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் இருந்தது, இவ்வளவு காரியங்களை நான் தேவனுக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக நான் செய்தேன். இன்றைக்கு நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறபடினாலே இந்த பாவங்கள் இல்லாம நான் இருக்கிறேன். ஏன்னா தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன். நம்மிடத்துல வருகிற எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவன் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி சொல்றது நல்ல விஷயம் தான். ஆனா மேலான சாட்சி என்று கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில மாறினதான பாவங்கள். ஏன்னா இந்த காரியங்களை எல்லாரும் செய்து விட முடியும். ஆனா பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். என்னை எகிப்திலிருந்து கொண்டு வரக்கூடிய தேவன் ஒருவரே. அவர் ஒருவர் மாத்திரம் தான் என்னை எகிப்திலிருந்து கொண்டு வர முடியும். எந்த பணமோ, எந்த பொருளோ, எந்த காரியமோ, எந்த நற்கிரியையோ என்னை எகிப்திலிருந்து கொண்டு வர முடியாது. பாருங்க, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இதுவரைக்கும் நடந்ததான எல்லா காரியங்களும் தேவன் செய்தது. ஆமென். அவர் கிருபையினாலே நம்ம ரட்சித்தார். கிருபையாய் நம்ம ரட்சித்தார். கிருபையாய் கொண்டு வந்தார். ஏதோ நாம் நல்லவர்களா இருந்தோம் என்று சொல்லி தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. நாம் பாவிகளா இருந்தோம். ஆனால் தேவனுடைய அளவில்லாத கிருபை நம்ம மேல விழுந்தபடினால, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம மேலே தேவனுடைய பார்வை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு விழுந்தபடினாலே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சித்தார். அதான் உங்களிலே விசுவாசத்தை துவக்கினவர். நாம் விசுவாசிக்கிற என்னிலே விசுவாசத்தை துவக்கின தேவன். அல்லேலூயா. துவக்கின தேவன் அவர்தான் காரியத்தை நடக்கிறாரு. பாருங்க, எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர் அவரே, என்னை நாட்டினவர் அவரே. நாட்டி விட்டு இப்ப என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னுடைய வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்த காரியங்கள், இதுவரைக்கும் எல்லாம் நடந்ததெல்லாம் தேவனால் நடந்தது. இனிமேல் நான் வளர வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியதான காரியங்கள் அது இருக்கிறது. நான் செய்ய வேண்டியதான முக்கியமான காரியங்கள், என்னுடைய பிரயாசம் அங்கே இருக்குது. இவ்வளவு நாள் என்ன தேவன் கிருபையாய் கொண்டு வந்துட்டாரு. என்னை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், உலகத்துக்கு அடிமையா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் காணப்பட்டது. என்னை கிருபையாய் ரட்சித்து கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்திலே என்னை ஒரு திராட்சை செடியாக நாட்டி விட்டார். இப்பொழுது தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் ஒரு வளர்ச்சி. நான் வளர்ந்து செழித்து கனி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தேவன் நாட்டி இருக்கிறார். என்னை தேவன் நாட்டி இருக்கிறார். என்னை தேவன் என்னிடத்துல விரும்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் ஒரு வளர்ச்சி, ஒரு கனி கொடுக்கிறதான ஜீவியம். ஆமென். நாட்டி அதை வச்சுட்டு பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. அல்லேலூயா. என்னை கொண்டு வந்துட்டாரு. என்னை கொண்டு வந்த தேவன் நான் வேரூன்றி தேசமெங்கும் வளர எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் ஒருவனை கொண்டு வரும் பொழுது சும்மா கொண்டு வர்றது கிடையாது. அவனை நாட்டும் பொழுது எங்கேயோ நாட்டுறது தேவன் கிடையாது. அவனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே நாட்டுகிற தேவனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தேவனை நாட்டினான். ஒரு காலத்துல நான் பாவத்துல இருந்தேன், சாபத்துல இருந்தேன், அடிமைத்தனத்துல இருந்தேன், எகிப்துல இருந்தேன். என்னை கொண்டு வந்து என்னை நாட்டிருப்பார். எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அங்கே வேரூன்றி அது தேசம் எங்கும் பரவினது. அல்லேலூயா. தேவன் இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது. என்னை நாட்டுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறது. பாருங்க, மனுஷனை முதலாவது உருவாக்கின பொழுது நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அல்லேலூயா. தேவன் மனுஷனை உருவாக்கின பொழுது நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ, எப்படியோ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு விடல. அவனை உருவாக்கின பொழுது அவனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அவனுக்காக ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அவன் வாழும்படியாக, வளரும்படியாக, செழித்திருக்கும்படியாக, அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அவனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினான். ஏதேன் தோட்டத்தை பாருங்க, அவ்வளவு அழகான தோட்டம்.
மனுஷனை அங்கே வைத்த பொழுது பாருங்க, மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆகாரங்களும் எல்லா கனிகளும் அங்கே கிடைக்கும்படியாக அநேக ஜீவ விருட்சங்களினால தோட்டம் நிறைக்கப்பட்டிருந்தது. அநேக கனிகளை கொடுக்கிறதான மரங்கள் எல்லா தோட்டத்துல காணப்பட்டது. தோட்டம் செழிப்பா இருக்கும்படியாக 3 நதிகள் ஓடும்படியான காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் ஒரு மனுஷனை நாட்டுவதற்கு முன்பதாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடமானது அந்த மனுஷன் அந்த நாட்டப்பட்டதான செடி வளருவதற்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதான ஒரு இடம். அல்லேலூயா. இப்ப தேவன் என்னை நாட்டினார் என்று விசுவாசிக்கிறோம். அவரின் தோட்டக்காரராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். என்னை நாட்டினதான இடம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆத்மாவிற்கு தேவையான, என்னுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கிறதான ஒரு இடத்திலே என்னை நாட்டுகிற தேவனாக இருக்கிறார். சரி, நீ கஷ்டப்படக்கூடாது, இவங்க கொண்டு போய் அங்க வைக்கிறேன், உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு ஆகாரம் வேணும், எங்களுக்கு நடக்கிறதுக்கு உலாவறதுக்கு இடம் வேணும், நிலம் வேணும், எல்லாவற்றையும் சந்திக்கும்படி அவர் அழகான தோட்டத்தை ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்துகிறதான இடம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது அவங்க கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணல. அங்க புறப்படுறதுக்கு முன்பதாக சொல்றாரு, உங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திலே நான் கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன். இல்ல கொண்டு போய் எங்கேயோ இருங்கன்னு வைக்கல, அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு போய் வைக்கல. அந்த இடத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது ரொம்ப பாருங்க, ரொம்ப அழகான வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே பண்படுத்தப்படாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நாங்கள் நடாத திராட்சை தோட்டங்களில் பலனையும் ஒலிவ தோப்புகளில் பலனையும் ருசிக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. எங்க கொண்டு போய் சேர்த்தார்னு பாருங்க, இவங்க எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே இவங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. அந்த இடத்துல அங்க ஏற்கனவே வீடு கட்டப்பட்டிருக்கு, ஏற்கனவே தோட்டம் இருக்குது, எல்லா தேவைகளும் அந்த இடத்துல இருக்கிறது. எங்க போயிருந்தாங்கன்னா எல்லா இடங்களும் எல்லா தேவைகளும் நிவர்த்தி பண்ணுகிறதான ஒரு இடத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்க்கும்படியாக எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது ஏதேன் மனுஷனை உருவாக்கின பொழுது அவருடைய தேவைகளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் சுகமாய் இருக்கும்படியாக, அவர்கள் வளரும்படியாக, செழித்திருக்கும்படியாக, அவர்களுக்காக எல்லாம் கிடைக்கிறதான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாம் மீட்கும்படியாக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து நம்மை ரட்சித்து அவர் உயிர்த்தெழுந்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. முதலாவது மனுஷனை உருவாக்கின பொழுது அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த இடத்திலே அவனுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக எல்லா காரியங்களும் உள்ளடங்கினதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும் பொழுது, தேவன் அழைத்து கொண்டு போகும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஏற்கனவே எல்லாம் சந்திக்கப்படக்கூடியதான ஒரு இடத்திலே அவர்களை கொண்டு போய் வைத்தார். கெட்டாத வீடு, அவங்க பண்ணாத தோட்டம், அவங்க பார்க்காத எல்லா காரியங்கள், அங்க போய் புதுசா ஒரு பட்டணத்துக்கு கட்டணும்னு அவசியம் இல்லை, அவங்க ரோடு போட வேண்டிய தேவை இல்லை, அவங்க வீடு கட்ட வேண்டிய தேவை இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மீண்டுமாக இயேசு சொல்றாரு பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். நம்மை தேவன் அவருடைய ராஜ்யத்திற்காக கொண்டு செல்லும் முன்பாக தேவன் சொல்ற காரியம், மீண்டுமாக சொல்ற காரியம், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்க இந்த அநேக இடத்துல வாசிக்கலாம். அந்த ரிவலேஷன் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த பரலோக ராஜ்யம் தேவன் உண்டாக்குறதான ராஜ்யத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அலங்கங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அதனுடைய மதில்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, அதனுடைய வீதிகள், அதோட ரோட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க, அதோட அஸ்திபாரம் எவ்வளவு அழகா இருக்குது. இதனால நம்ம அநேக பொருளுக்காக அநேக ஓடுகிறோம், பணத்துக்காக அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், அநேக தேவைகளுக்காக அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்துகிற இடம்
எனக்காக ஆயத்தப்படுத்துகிறதான இடம். அங்க பாருங்க, அங்க சஞ்சலம் இல்லை, அங்க தவிப்பு இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, அங்க வேதனை இல்லை. நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையில் மேல இருக்கும். நம்ம நகை வாங்குறதுலாம் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அந்த பொன் வீதியிலே அவரோடு கூட நடந்து செல்வோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு டைமண்ட் ரிங்லாம் வாங்க முடியாது, அவ்வளவு வேலை இந்த நாள்ல. பாருங்க, எல்லா கற்களாலும், எல்லா ரத்தின கற்களாலும் பதிக்கப்பட்டதான அஸ்திபாரம் அவ்வளவு மகிமையான ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ தேவன் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால், என்னை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்து தேவன் என்னை ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி என்னை நாட்டினார் என்று சொன்னால், தேவன் ஆயத்தப்படுத்தின இடமானது ஒரு மனுஷன், ஒரு செடியானது வளருவதற்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதான ஒரு இடம், எல்லா தேவைகளும் நிவர்த்தி செய்கிறதான இடம். அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அவனுடைய சரீர வளர்ச்சிக்கு, அவனுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு, ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதை சந்திக்கிறதான ஒரு இடமாக தேவன் இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமான் பனையை போல வளர்ந்து லெபனோனின் கேதுரு மரங்களை போல செழித்து இருப்பான். ஆமென். தேவனும் அதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்தவனாய் காணப்பட வேண்டும். நான் செழித்து இருக்க வேண்டும், செழிப்பாய் வளர்ந்தவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய வேர் ஆழமாய் செல்ல வேண்டும், நான் ஆழமாய் வேரூன்றி செல்ல வேண்டும். தேவன் நாட்டினதான இடத்திலே, தேவன் வைத்ததான இடத்திலே நாம் இருப்போமானால் என்னுடைய வேர் ஆழமாய் செல்லும். அல்லேலூயா. என்னுடைய வேர் ஆழமாய் செல்லும், ஆழமாய் செல்லுகிறதான வேர். அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் இடறி போவதற்கான முக்கியமான காரியம் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் என்னை ரட்சித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம், என்னை ஒரு செடியாக நாட்டினார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனால் என்னை நாட்டினான இடம் என்னை வளர பண்ணும் என்பதான காரியத்தை நாம் அறியாதபடினாலே அநேகர் வேறற்று போறாங்க. அவருடைய வேர் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயத்தப்படுத்தின இடத்தின் மேலே விசுவாசம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் தேவை. தேவன் என்னை நாட்டினதான இடம், தேவன் என்னை வைத்ததான இடம், தேவன் என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்து என்னை எங்கே பிளான் பண்ணாரோ, எங்கே நாட்டினாரோ அந்த இடம் என்னை வேரூன்றி வளர பண்ணுகிறதான இடமா இருக்கிறது. அது என்னை வேரூன்றி வளர பண்ணும், அது என்னை வேரூன்றி வளர பண்ணுகிற இடமா இருக்கும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும், அந்த விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். நீங்க வசனத்தை கூட வாசிங்க. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளை உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து நீண்ட தண்ணீர் ஓரத்தில் பத்திரமாய் நட்டு அது துளிர்த்தது, படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அது கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. அல்லேலூயா. இங்கே சங்கீதத்துல வாசிச்சோம், ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார், அங்கே அதை நாட்டினார், அது அங்கே வேரூன்றினது. பாருங்க, இது ஒரு செடி நாட்டப்படுது. இந்த இடம் நல்ல தண்ணீர் பாய்ச்சலான இடம், அது வளர்வதற்கான எல்லா தேவைகளும் இருக்கிறதான இடம். அப்ப இங்க வளர்றதான செடி பாருங்க, நல்லா செழித்து வளருது, நல்ல அடிவாரம், இன்னும் வேரெல்லாம் நல்லா ஆழமா போய் அவருடைய கிளைகள் எல்லாம் வானத்தை பார்த்து அவருடைய வேர் இன்னும் ஆழமா போய் நல்லா செழித்து வளர்ந்து படர்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வதில்லை, தேவ நாட்டினான இடம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வதில்லை. ஆனால் பிசாசு அவனுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா தெரியும், நல்லா தெரியும்.
தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே ஒரு மனுஷனை நாட்டினார் என்றால் அங்கே அவன் வளருவான். தேவனுடைய பிசாசுடைய நோக்கமே அந்த வளர்ச்சியை தடுப்பது மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளருவதை தடுப்பது மாத்திரம்தான். தோட்டக்காரர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக செய்வதுதான் பிசாசுடைய காரியம். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே ஆதாமையும் ஏவாளையும் வைத்த பொழுது பாருங்க, பிசாசு அறிஞ்சுக்கிட்டான், இந்த தோட்டத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க செழிப்பா இருப்பாங்க, நித்தியமா இருப்பாங்க, தேவனோடு கூட இருப்பாங்க. அதனால பாருங்க, எப்படியாகிற தோட்டத்துல இருந்து அறுப்புண்டு வெளியே போகணும். ஒரு தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டேன்னா இவங்க வாழ்க்கை நிலையற்றதாய் மாறிடும். ரொம்ப வஞ்சகமா பேசி, ரொம்ப தந்திரமா பேசி அந்த தோட்டத்தில் நாட்டப்பட்டதான அவர்களை வேரோட புரிஞ்சு போட்டான். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிலையற்று போனதாய் காணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த பொழுதும் அவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நகரத்தை கொடுத்தார். கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், நல்ல திராட்சை செடி. பிசாசு பாருங்க, மீண்டும் தந்திரமாக கிரியை செய்தான். தேவையில்லாத காரியங்களை உள்ள வந்த பொழுது அந்த ஜனத்தார் அந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க, தேசத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனாங்க. பாபிலோனுக்கும் அநேக ராஜ்யங்களுக்கும் சிறைப்பட்டு போனதான காரியத்தை வாசிக்க முடியும். ஏனால் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகமா இருந்திருக்கிறான். தேவன் உண்டாக்கின தன்னை இடம், தேவன் ஆயத்தப்படுத்தின இடம் ஒரு மனுஷனை வேறொன்று நிற்க பண்ணும். ஆனால் மனுஷன் அறியாதபடினாலே ரொம்ப அலட்சியமா எண்ணுகிறோம். தேவன் என்னை எங்கே வைத்தாரோ அந்த இடத்தை குறித்து மிகவும் அலட்சியமா எண்ணுகிறோம். வளர்ச்சியை விரும்புகிறோம், வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த இடமானது முக்கியம் என்பதை அறியாதபடினாலே அநேக கிறிஸ்தவர்களால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று இயேசு சொன்ன பொழுது பிசாசுடைய அடுத்த நோக்கம், அடுத்த டார்கெட் என்னன்னா, இவன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துல நித்தியமான மகிழ்ச்சி இருக்குது, நித்தியமா தேவனோடு கூட இருப்பான், இப்படியாக அந்த இடத்தை அடையாதபடிக்கு தடுப்பது பிசாசுடைய நோக்கமா இருக்கிறது. தேவன் எந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினாரோ, நான் வளருவதற்கு, நான் வேறொன்று இருப்பதற்கு எந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினாரோ அந்த இடத்திலிருந்து நம்மை அகற்றிவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மால் வளர முடியாது, நாம் வேறொன்று நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வேறு இல்லாவிட்டால் நாம் சீக்கிரத்தில் உணர்ந்துக்கும். பாருங்க, இந்த இசைக்கல்ல பார்த்த 17ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய கழுகு, பலவர்ணமான கழுகு, அது ஒரு செடியை கொண்டு வந்து, ஒரு விதையை கொண்டு வந்து நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நாட்டுகிறது. ஆனா அடுத்து நடக்கிறதான காரியத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல வாசிங்க. அன்றியும் பெரிய சட்டைகளையும் வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடிக்கு அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. பாருங்க, இப்ப பாருங்க, தேவன் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நாட்டினார், அவன் வளர்வதற்கான எல்லா காரியங்களையும் கொடுத்தார். பாருங்க, இன்னொரு ஒரு கழுகு அது தன்னுடைய வேரை கொடுக்குது, தன்னுடைய தண்ணீரை கொடுக்குது. இந்த திராட்சை செடி என்ன பண்ணுதுன்னா, தேவன் நாட்டினான இடத்தை விட்டு விட்டு இப்ப மற்ற இடத்துக்கு சாய்ஞ்சு போகுது. அவருடைய கிளைகள் இவ்வளவு நாள் கழுகை பார்த்து கொண்டிருந்தது, தேவனை பார்த்து கொண்டிருந்தது, வேறு மிகவும் ஆழமாக சென்று கொண்டிருந்தது, நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சில விதைக்கிறதான, களை விதைக்கிறதான பிசாசுடைய சத்தத்திற்கு, பிசாசுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய தந்திரமான கிரியைகளுக்கு இது செவி சாய்த்த பொழுதோ, அதற்கு நேராக இதனுடைய கிளைகள் திரும்பின பொழுதோ, அதற்கு நேராக இதனுடைய வேர்கள் திரும்பின பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8ஆம் வசனத்துல வாசிங்க. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய
நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. எங்க நடப்பட்டிருந்துச்சுன்னா, நல்ல கொப்புகளை விடுவதற்கும் நல்ல கனிகளை கொடுப்பதற்கும் மகிமையான திராட்சை செடியா இருக்கும்படியாக நல்ல நிலத்திலே நாட்டப்பட்டதான ஒரு செடி. ஆனா இதோட நிலைமை என்னவாய் மாறுகிறதுன்னு பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. இது செழிக்குமோ, இது பட்டு போகத்தக்கதாய், ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனிகளை வெட்டாமலும் இருப்பானோ, துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோட பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் இறந்த ஜனத்தோடு வர தேவையில்லை. இதோ நடப்பட்ட இது செழிப்பாயிருக்குமோ, கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ. இது நடப்பட்ட பாட்டிகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. தேவன் கிருபையாக எகிப்திலிருந்து ரட்சித்தார். கிருபையாக கொண்டு வந்தார். கொண்டு வந்து நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே, நல்ல நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே நாட்டினார். அது எதற்காக நாட்டினார்? அது கொப்புகளை விடுவதற்கும் கனிகளை கொடுப்பதற்கும் மகிமையான திராட்சை செடியா இருக்கும்படியாய் நாட்டினார். ஆனா இந்த இடத்தை காட்டிலும் தேவன் உருவாக்கியதான, தேவன் ஆயத்தப்படுத்தின இடத்தை காட்டிலும் பிசாசினுடைய இடம் அது அருமையாக இருக்கு தெரிந்தபடினாலே, வஞ்சமாய் பிசாசு வஞ்சகமாய் வந்தபடினாலே பாருங்க, அவருடைய வேர்கள் அதன் பக்கமாய் சாய்ந்தபடினாலே இப்போ இது ரொம்ப வீக்கா போச்சு. ரொம்ப ஆழமா ஸ்ட்ராங்கா வளர்ந்ததான இந்த செடியானது ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதற்கு நிறைய கூட்டம் தேவையில்லை, நிறைய பெரிய பெரிய ஜனங்கள்லாம் தேவையில்லை. ஒரு கெண்டல் காற்று அடித்தா போதும், முதல் காற்று அடித்தால் இது வாடி போகிற செடியாய் மாறிவிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், தான் நடப்பட்டதான இடத்திலே, தனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதான இடத்திலே அது அங்கே உறுதியாய் மேற்கொள்ளாமல் அங்கேயும் இங்கேயும் கேட்கிறதான வார்த்தைகளை கேட்டு, மற்றவர்கள் சொல்கிறதான வார்த்தைகளை கேட்டு, மற்றவர்கள் விதைக்கிறதான கலகத்தை கேட்டு தன்னுடைய வேர்கள் வேறு திசையாக படர்ந்ததினாலே நாமும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அடைய விரும்புகிறோம். சங்கீதம் 92 சொல்லப்பட்டது போல பாருங்க, சங்கீதம் 92 அதிலே 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும். இது எல்லாருக்கும் வாஞ்சிக்கிறதான காரியம் தான், எல்லாம் விரும்புகிறதான காரியம். நாம் வளர வேண்டும், செழித்து இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். ஆனால் உணர்ந்து போவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அந்த இடத்திலே, அது நாட்டப்பட்டதான இடத்திலே அது உறுதியாக இல்லாதபடினால சங்கீதக்காரன் சொல்றாரு, 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யாரு செழித்திருப்பார்கள் என்றால், தேவன் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்கே நாட்டினாரோ அங்கே நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் தான் செழித்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் மேல உள்ள வசனம், நீதிமான் பனையை போல செழித்து எவரோடும் கேதுரு மரங்களை போல இருப்பான். அல்லேலூயா. அதனால பிசாசுக்கு தெரியும், இவங்க இருக்கிறதான இடத்துல இவர்கள் வேரூன்றி வளருவாங்க. தேவன் என்னை கொண்டு வந்து வைத்ததான இடம் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், நான் இன்னும் அதிகமாய் வேரூன்றி நிற்பதற்கும், எல்லா தேவைகளும் சந்திக்கிறதான இடம், என்னுடைய ஆலயம் எல்லா தேவைகளும் சந்திக்கிறதான இடம். அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்க, அநேக கலகத்துக்கு செவி கொடுக்கிறாங்க, அநேக வீண் பேச்சுகளுக்கு செவி கொடுக்கிறாங்க. வாழ்க்கையிலே வேரூற்ற முடியவில்லை. தங்கள் நாட்டிலான இடத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை. பாருங்க, சங்கீதம் 92 சங்கீதத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா தெரியும், ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம், ஓய்வு நாளின் பாட்டு. அப்போ ஓய்வு நாளிலே தேவன் என்னை எங்கே நாட்டினாரோ அங்கேதான் நான் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அங்கேயும் இங்கேயுமாக அலைகிறதான காரியத்தை பார்க்க முடியும். வாழ்க்கையிலே அங்க உலர்ந்து போவதற்கு, சுருண்டு போவதற்கு, வாடி போவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு நியமித்ததான இடத்தை, தேவன் தங்களுக்கு ஆயத்தப்படுத்தினான இடத்தை குறித்து அவர்கள் அசதியா இருப்பதினாலே, இதை காட்டிலும் மற்ற இடங்கள் செழிப்பாய் அவர்கள் பார்ப்பதினாலே பாருங்க,
அவர் வாழ்க்கையிலே பலனற்று போறாங்க. அநேக குடும்பங்கள் நாளை தோன்று போகிறது. அநேக குடும்பங்கள் விசுவாசத்தில் உணர்ந்து போறாங்க. பாருங்க, ஜப்பான் நாட்டுல ஒரு அருமையான செடி இருக்கும், போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்சாய் செடின்னா அது செடி அல்ல, அது ஒரு மரம். நம்ம அந்த காடுகளில் வளர்றதான பெரிய பெரிய மரங்களுடைய விதைகள்லாம் எடுத்து ஒரு சின்ன ஒரு பாட்ல போட்டு வைப்பாங்க. அது வளரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டை அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க. அந்த பாத்திரத்தையும் அந்த சட்டியையும் அதோட மண்ணையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை மாத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அது பெருசா வளர வேண்டியதான அந்த மரமானது அதோடைய வளர்ச்சி அது சின்ன ஒரு செடி போல இருக்கும். அவருடைய கிளைகளெல்லாம் நல்லா காஞ்சிருக்கும், ஆனா சின்ன செடி போல இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ந்து செழிப்பா இருப்பதற்கான பொட்டன்ஷியல் அந்த விதையில இருக்குது. எல்லாம் நல்ல விதைகள் தான், நல்ல வளரக்கூடிய விதைகள் தான், நல்ல கனி தரக்கூடிய விதைகள் தான், நல்ல வேரூன்றி வளர்கிறதான செடிகள் தான். ஆனால் தாங்கள் நாட்டப்பட்டதான இடத்திலே அது உறுதியா இல்லாதபடினாலே, அங்கே வேரூன்றாதபடினாலே அவருடைய வளர்ச்சி அது தடையா இருக்கிறது. நம்ம எல்லாம் விரும்புகிறோம் வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. நான் உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரமாய் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே அதை காட்டிலும் ஆழமாய் நான் வேரூன்ற வேண்டும் என்பதை நாம் விரும்ப வேண்டும். அதனால வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம், தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், தேவன் என்னை அநேகருக்கு போஜனமாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேர் இல்லாததினாலே வாழ்க்கையிலே தேவன் என்னை எங்கே நாட்டினாரோ அங்கே நான் வேரூன்றாதபடினாலே என்னால வளர முடியல. சின்ன கொண்டல் காற்று அடித்தா வாடி போறோம், சின்ன பிரச்சனை வந்தா வாடி போறோம், லேசா யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன். அநேக குடும்பங்கள் அப்படிதான். சின்ன காரியங்கள், பாஸ்டர் விசாரிக்கல, இந்த போன்சாய் ட்ரீயை பாருங்க, எப்படிப்பட்ட செடின்னு பாத்தீங்கன்னா அது இப்படி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நேரமும் பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும், அது நிழல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான், எப்பவுமே தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மை தேவன் வளர்ந்து அநேகருக்கு பிரோஜனமா இருக்கும்படியாக தேவன் நாட்டினார். ஆனா வேரூன்றாதபடினாலே என் வாழ்க்கையிலே பலனற்று போறேன். ஏனென்று சொன்னால் தேவன் என்னை நாட்டினதான இடத்தை குறித்ததான அறிவு எனக்கு இல்லை, அதை குறித்ததான தெளிவு எனக்கு இல்லை. தேவன் என்னை எங்கே எனக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தினாரோ, தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தினான இடம் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, என்னுடைய ஆத்தும வளர்ச்சிக்கு, நான் இன்னும் அதிகமாய் வேரூன்ற அதற்கு உகந்த இடமாய் இருக்கிறது. பிசாசு கொண்டு வருதான காரியங்களை கேட்டு அநேகர் விலகி போறாங்க. அநேகரும் பார்க்கிறேன், நல்ல ஆராதிக்கிறவங்க தான், சபைக்கு வந்துட்டு இருந்தவங்க, லேசான காரியங்கள், சின்ன காரியங்கள், ஒன்றுமில்லாத காரியங்களுக்கெல்லாம் தாங்கள் நாட்டப்பட்டதான இடத்தை தேவன் அவர்களை ஒரு காலத்திலே ஏதோ அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நாட்டினார். சின்ன காரணங்களுக்காக, ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக அந்த இடத்தை அலட்சியமாக எண்ணி வேறு பக்கமாய் சாய்ந்ததுனாலே அநேக குடும்பங்களுடைய நிலை மிகவும் வருத்தமாக இருக்கிறது. குடும்பங்களுடைய நிலை மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு ஜெபம் பண்றேன், போன இடத்துலயாச்சும் அவங்க வேறொன்று வளரணும் என்று. அநேகருடைய குடும்பங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் வேறு இல்லை, வேறு இல்லாததுனாலே உலர்ந்து போகிறதான ஜனங்களா இருக்கிறாங்க. வேறு இல்லாததுனாலே உலர்ந்து போகிறதான ஜனங்களா இருக்கிறாங்க. தேவன் என்னை நாட்டினதான இடம், அதை நானே வளர பண்ணுகிறதான இடம், தேவனை நாட்டினதான இடம், எனக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிறதான இடம், தேவனை நாட்டினதான இடம், அது அவர் எனக்காக ஆயத்தப்படினதான இடம். எகிப்திலிருந்து கொண்டு வந்தது என்னை எப்படியோ இரு என்று அழைப்பதற்கல்ல. அநேகர் பாட்டட் பிளான்ஸா இருக்கிறாங்க, வெயில் தாங்க மாட்டாங்க, சூடு தாங்க மாட்டாங்க, மழை தாங்க மாட்டாங்க. வெயில் ஏறின போதோ இது உலர்ந்து போயிட்டு வேறு இல்லாததுனாலே வாடி போயிடுச்சு. ஏனென்று சொன்னால் தேவன் ஆயத்தப்படுத்தினதான இடத்திலே அந்த இடம் என்னை வளர பண்ணும் என்கிறதான விசுவாசம் இல்லை. பிசாசு விதை விதைக்கும் போது நான் பிசாசுக்கு தெரியும், நம்ம காட்டில அதிகமா பிசாசுக்கு தெரியும், இவன் இங்க இருந்தா நிச்சயமா வளருவான், நிச்சயமா கனி கொடுப்பான், நிச்சயமா கேதுரு மரங்களை போல பனைமரத்தை போல செழித்து வளருவான், அப்போ அநேகருக்கு போஜனமா இருப்பான், அநேக பறவைகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு அடைக்கலமா இருப்பான்.
அநேகருக்கு நிழலாக இருப்பான். தேவன் பயன்படுத்துவார். அதற்கெல்லாம் காரணம் இந்த வேர் ஆழமா இருக்கிறபடினாலே, வேர் ஆழமா இருக்கிறபடினாலே, வேர் தேவன் தாட்டினதான இடத்துல ஆழமா இருக்கிறபடினால. நீங்க ஒரு செடியை பாருங்க, நீங்க அடிக்கடியா ஒரு செடியை நீங்க ஒரு பாட்டா மாத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த செடி வளராது, அதனால வேர் கொள்ள முடியாது. நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி உறுதி உள்ளவர்களாய், நான் தேவன் எங்கே நாட்டினாரோ அங்கே நான் நிலைத்திருப்பேன். பாருங்க, சபையானது, இந்த ஆராதனையானது அது பரலோகத்திற்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரிஃப்ளெக்ஷன். நான் நித்தியமாக பரலோகத்தில் இருக்க வேண்டுமானால் என்னை தேவன் எங்கே நாட்டினாரோ அங்கே உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் என்னை இங்கிருந்து பறித்து வேற இடத்துல போடுமானால் நான் எந்த விசுவாசத்தோடு கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும்? ஆமா, அங்க பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கிருந்து நான் எங்க போக முடியும்? அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நான் நிற்கிறதான இடத்துல வேரூன்றி நான் வளர வேண்டும். அல்லேலூயா. நான் நாட்டப்பட்டதான இடத்துல வேரூன்றி வளர வேண்டும். எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின சபையிலே நான் வேரூன்றி வளரவனாய் இருக்கும் பொழுது தேவன் என்னை போஷிப்பார், என்னுடைய ஆத்துமாவை போஷிப்பார், என்னுடைய ஆவியை போஷிப்பார். அநேக கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற தவறான காரியம் தான். எங்கதான் ஆராதனைக்கு போனா சரி, எங்க வேணா ஆராதிச்சா போதும், எந்த சபைக்கு வேணா போயிடலாம், தேவன் ஆராதிச்சா போதும். அநேக தவறான உபதேசங்கள் இந்த நாள் அதிகமா தெரிய கொண்டிருக்குது. இன்னும் சில உபதேசங்கள், நீங்க ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்க ஆலயத்துக்கே போக வேண்டாம். ஏன்னா வசனம் என்ன சொல்ற, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. வசனம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி போதிக்கிறதான அநேகரை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கேன். பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கான். பிசாசு ஏன் வஞ்சிக்கிறானா, நான் ஆலயத்திலிருந்து பிடுங்கப்பட்டு போனா, என் நாட்டிலான இடத்துல பிடுங்கப்பட்டு போனா என்னால நிற்க முடியாது, என்னால உறுதியா நிற்க முடியாது. அநேக போதனைகள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. எங்க வேணா ஆராதிக்கலாம், யூடியூப்ல பார்த்தா போதும், வீடுகள்ல உட்கார்ந்தா போதும், 2 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டா போதும். அநேக பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கு, லைவ்ல போட்டு இருக்காங்க. எதை வேணா பார்த்தா போதும். அநேகர் சபை கூடுதல்களை விட்டு விடுறாங்க. பவுல் சொல்றாரு, சபை கூடுதல் அநேகர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அநேக காரியங்களை செய்ய துடிக்கிறோம், அநேக காரியங்களை தேவனுக்காக செய்ய துடிக்கிறோம். ரொம்ப முக்கியமான காரியம், முதலாவது தேவன் நம்ம எங்கே பயன்படுத்துவார் என்றால் சபையிலே. நாம் மற்றவர்களெல்லாம் போய் நமக்கு அவங்களுக்காக கொடுக்கிறோம், அவங்களுக்காக ஊழியம் செய்யறோம், அவங்களுக்காக காரியங்கள்லாம் செய்யறோம். ஆனால் நம்முடைய சபையில அநேக தேவைகளோடு இருக்கிறாங்க, அநேக சோர்வாக இருக்கிறாங்க. அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அந்த இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, charity begins at home. என்றால் நம்முடைய செய்கிறதான நன்மையான காரியங்கள், நாம் செய்கிறதான உதவிகள் எங்க துவங்கும்னா அது வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் தொடங்கும். அந்த வீட்டுல தொடங்கும், அது வீட்டுல தொடர்ந்து அங்க வளர்ந்து அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீட்டிலே நான் இருக்கிறதான இடத்துல என்னால நன்மை கொடுக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும்? காண்கிறதான என்னுடைய சகோதரனுக்கு நான் அன்பு செலுத்த முடியவில்லை என்றால் காணாத தேவனிடத்துல நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அன்பெல்லாம் பொய்யாக இருக்கும், மாய்மாலமாக இருக்கும். நான் வளர வேண்டும். அதற்காக நான் எங்கே நாட்டப்பட்டதோ அங்கே நிலைத்திருப்பேன். அங்கே என்னை வேரூற்றி முதலாவது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னை பயன்படுத்துவார். அதிலும் மேலாக என்னை வளர பண்ணி உலக தேசத்தாருக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னை தேடி வருகிறதான எல்லாருக்கும் என்னை ஒரு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுவார். நான் அவர் என்னை ஆயத்தப்படுத்தின இடத்திலே நான் வேரூற்றி வளருவேன். அல்லேலூயா. வேரூற்றி வளருவேன். தேவனை தேடுவேன், தேவனுடைய சமூகத்துக்கு போவேன். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, ஓய்வு நாளின் பாட்டாகிய, ஓய்வு நாளின் பாட்டு. ஓய்வு நாள் எங்க இருப்பேன்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருப்பேன். நான் ஒன்றுதான் தேவனிடத்துல கேட்கிறேன், ஒன்றுதான் நான் ஆடுறேன், அவருடைய சமூகத்திலே நிற்பதை, அவருக்கு முன்பதாக நிற்பதை, அதுதான் ஆடுறேன். தேவன் அதான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம நட்டினான தேவன் ஒரு திராட்சை செடியாக என்னை கொண்டு வந்து எனக்காக ஒரு இடத்தை கிளியர் பண்ணி எனக்கு எல்லாம் கிடைக்கும்படியா ஆயத்தப்படுத்தி என்னை வேரோட்டி வைக்கிறதான தேவன் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காரு. இது என்னைக்கு வளரும், என்னைக்கு இது கனி கொடுக்கும், என்னைக்கு இதனுடைய பலனை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அநேக பாட்டட் பிளான்ஸ், தொட்டியில் வைக்கப்படுறதான செடிகள், அதனால வளர முடியல, வேரூன்ற முடியல, பலன் கொடுக்க முடியல. நிச்சயமா அந்த காரியம் தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்கும்.
நிச்சயமா தேவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு தோட்டத்தில் ஒரு செடி வச்சோம்னா அதற்கு ஏற்றதான பலனை கொடுக்கணும். நமக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் இல்லையா? அநேக பிரயாசப்பட்டிருப்போம், அவ்வளோ உரத்தெல்லாம் கொடுத்து எங்களோரமும் சுமந்து வந்து போட்டிருப்போம், அதுக்கு ஒரு கனியை பார்க்கலன்னா எவ்வளவு துக்கமா இருக்கும். தோட்டக்காரன் அதான் பார்க்கிறாரு, என்றைக்கு வளரும், இதற்காக இடத்தை ஆயத்தப்படுத்தினேன், இதற்காக இடத்தெல்லாம் கொடுத்தனே, நல்ல நீர்ப்பாய்ச்சலான வாய்க்கால் அருகே நான் வைத்தேனே, ஆனா இதுவோ வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதோட கிளை எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கு எங்க வெளிச்சம் கிடைக்குமோ அதற்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு, எங்க தண்ணி கிடைக்குமோ அதற்கு ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. எப்படி இது வளர முடியும்? எப்படி இது பலனை கொடுக்கும்? அல்லேலூயா. நாளே நாம் வேரூன்ற வேண்டுமானால், என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வேரூன்ற வேண்டுமானால், நான் தேவன் எனக்காக ஆயத்தப்படினான இடத்திலே நான் தரித்திருக்கும் பொழுது தேவன் என்னை ஆழமாக கொண்டு செல்வார். நான் மேலாக வளர வேண்டுமானால் நான் முதலாவது ஆழமாய் செல்ல வேண்டும். இந்த ஆசீர்வாதம் நிலையாய் இருக்க வேண்டுமானால், நிலையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னும் ஆழமாய் செல்லுகிறவனாய் காணப்பட வேண்டும். நான் எவ்வளவு ஆழமாய் செல்ல விரும்புகிறேனோ, எவ்வளவு ஆழமாய் செல்லுகிறேனோ அதை காட்டிலும் உறுதியாக என்னை தேவன் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, கடந்த வாரத்துல பார்த்தோம், அவருடைய வசனத்தினாலே வரும் உபத்திரவங்கள், அவருடைய வசனத்தின் மூலமாய் வருகிறதான துன்பங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளம் அவருடைய வசனம் என்னை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் உறுதியாய் நிற்கும் பொழுது, அதெல்லாம் உறுதியாய் நிற்க வேண்டுமானால் நான் வேறொன்றினராய் இருப்பேன். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, யார் எனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, நான் என்னை ஆயத்தப்படுத்தினால இடத்திலே நான் வேரூன்றி வளருவேன், வேரூன்றி இருப்பேன். பிசாசு தந்திரமா பேசுவான். நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு ரொம்ப இனிமையா தெரியும். பிசாசுடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். ஆதாமோடு ஏவாளோடு கூட பேசும் பொழுது ரொம்ப இனிமையா பேசினான். நோக்கம் இல்லை, அந்த தோட்டத்தில் அவங்க துரத்தப்படணும், தோட்டத்திலிருந்து வெளியே போகணும். வெளியே போயிட்டோம்னா ஈஸியா நான் கீழே தள்ளிடுவேன், ஈஸியா கீழே தள்ளிடுவேன். ரொம்ப இனிமையா பேசுவான். சொல்றதெல்லாம் நியாயமாய் தெரியும், கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு யோசிப்போம் சில நேரங்கள்ல. பிசாசு அப்படியே சொன்னான், சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. ஓகே, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பொசிச்சாங்க. தேவன் ஆயத்தப்பட்டான இடத்துல இருந்து அறுப்புட்டு போனாங்க, வேறு இல்லாதவர்களாய் மாறினாங்க, அலைகர்களாய் மாறினாங்க. சாபம் பாவம் தொடர்ந்து பிடிக்கிறதாய் காணப்பட்டது. மரணத்தை சந்தித்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையிலே நிலையான ஒரு தன்மை இல்லை. நான் வளர வேண்டுமானால் ஒரு காரியத்தில் உறுதியாக நிற்போம். தேவன் எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். It's a perfect place. எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதான இடம். எனக்கு தெரியும் என்ன போட்டா இது வளரும், என்ன உரத்தை போடணும், என்ன காரியத்தெல்லாம் போட்டா இது வளரும் அப்படின்னு எனக்காக ஆயத்தப்படுத்த ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஏதாச்சும் நான் விருந்தினர்களாக வந்தா நல்ல சாப்பாடு, அவங்க தங்குறதுக்கு இடம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா? அது மாதிரிதான் தேவன் நான் வருவதற்கு, நான் என்னை நாட்டுவதற்கு முன்பதாக எனக்கு இடத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தினார். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, நான் பத்திரமா இருக்கும்படியாக, நான் காக்கப்படும்படியாக. அங்கே நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார், அங்கே நான் வேரூன்றி இருப்பேன் என்று சொன்னார். எந்த புயலாலும், எந்த மழையாலும், எந்த போராட்டத்தாலும், எந்த பிரச்சனையாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய சபைக்கு மாத்திரமல்ல, சில நேரம் அநேக யூடியூப்ல பார்க்கலாம், நம்ம இருக்கிறதான சபைகளிலே நம்மை தேவன் எங்கே ரட்சித்து எங்கே கொண்டு வந்து சேர்த்தாரோ அங்கே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை வேலை நிமித்தமாக நாம் வேற இடத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நான் மற்றவருடைய சொல்லை கேட்டோம், மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டோம், நான் என்னுடைய நாட்டப்பட்டதான இடத்திலிருந்து நான் பிரிந்து போவேன். ஆனால் என்னுடைய வேறு பக்கமாக போகுமானால் அது எனக்கு ஆபத்தை விளைவிக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய உலக நன்மைக்கு ஆபத்தை விளைவிக்கிறதா இருக்கும். முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர விரும்புவோம். அவர் விரும்புகிறான வளர்ச்சி அடைய விரும்புவோம். தேவன் நிச்சயமாக உறுதியோடு கூட என்ன வந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் உறுதியாய் அங்கே நிலைத்திருப்போமானால் தேவன் நிச்சயமாக வளர பண்ணுவார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும் பொழுது உலகத்தில் அநேக தேவை இருக்கும், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னுடைய பிசினஸ்ல, என்னுடைய தொழில,
நான் செய்கிறதான வேலையில அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். முதலாவது நான் இதை தேடும் பொழுது அதிலே என்னை வளர பண்ணுவார். அதற்கான பலனை எனக்கு கொடுப்பார். அதிலே நான் பலனை காணும்படியாக, அதிலே நான் பிரதிபலனை காணும்படியாக, அதிலே என் வளர்ச்சி நோக்கி இருக்கும்படியாக அதை எனக்கு கூட கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதை எனக்கு கூட கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை விசுவாசிப்போம், அந்த தேவனத்தில் ஒப்புக் கொடுப்போம், உறுதியாய் பற்றிக் கொள்ளும், உறுதியாய் பற்றிக் கொள்ளும். உறுதியாய் பற்றிக் கொண்ட ஜனங்கள், உறுதியாய் பற்றிக் கொண்ட ஜனங்கள் அதை பற்றிக்கொண்டு நாட்டிலான இடத்திலே நாம் வேறு ஊற்றுவோம். நிச்சயமாக தேவன் வளரப்படுவார். நிச்சயமாக வளரப்படுவார். கண்களை முடிச்சவப்படலாம்.